விரோதமா தான் இருக்கு. ஏன்னா, மோசே தன்னுடைய சொந்த பலத்தினால அவங்கள அந்த ஜனங்கள அந்த தேசத்துலேருந்து கூட்டிட்டு வரல. தம்முடைய மகா பெரிய புயத்தினாலும், ஓங்கிய கரங்களினாலும் அவர் தான் அங்கருந்து கூட்டிட்டு வந்தாரே தவிர, மோசே இதுல எதுவுமே செய்யல. மோசே அவங்களுக்கு முன்னாடி லீடர் மாரி வந்தாரு அவ்வளோதான். ஆனா வார்த்தை யாருடையது? கர்த்தருடையது. அந்த எண்ணம் யாருடையது? கர்த்தருடையது. இந்த ஜனங்கள அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற நல்ல தேசத்துல, நலமும் விசாலமான தேசத்துல வைக்கணுன்ற திட்டம் யாருடையது? கர்த்தருடையது. அப்போ இவங்க அந்த முறுமுறுக்குறாங்கன்னு சொன்னா, யாருக்கு விரோதமா தான் முறுமுறுக்குறாங்க? கர்த்தருக்கு விரோதமா தான் முறுமுறுக்குறாங்க. அந்த ஒரு இடத்துல முறுமுறுத்தா பரவால்ல. ஒவ்வொரு இடத்துலயுமே கர்த்தர் செய்த அதிசயங்களையும், அற்புதங்களையும் பார்க்குறாங்க. ஆனா அடுத்த செகண்டே அவருக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கிறாங்க. செங்கடல பிளந்து அந்த இடத்துலேருந்து கூட்டிட்டு வந்து சத்துருக்களுக்கு கைகளுக்கு மீட்டு கொண்டு வெளியில வந்தாரு. வந்துட்டு மறுபடியும் அவங்க பிரயாணம் பண்ணி கொஞ்சம் தூரம் போன உடனே